Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு தேர்தல் களம்ங்கிறது வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு விஜய் வந்ததால் அந்த தேர்தல் பேட்டனே மாறப்போகுது. விவாகரத்து தொடர்பான சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்குல்ல சார், இது அரசியல் வாழ்க்கையில எதுவும் பின்னாடி ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக ஏற்படுத்தாது. பொதுவாகவே இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக. அவர் ஒரு சினிமா நடிகர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கும் இவருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்கு. ரெண்டு பேரும் பிரிந்து வாழ்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நீண்ட காலமாகவே இருக்கு. அவருடைய மனைவி விவாகரத்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. எங்கே முன் வச்சிருக்காங்க? நீதிமன்றத்தில். அப்போ விஜய் எங்கே பதில் சொல்லணும்? நீதிமன்றத்தில் தான். உங்கள்கிட்ட எதுக்கு பதில் சொல்லணும்? கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இதை அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்கங்கும் போதே மக்கள் எல்லாமே அப்படி உஷாராயிட்டாங்க. அடடா, இது கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனையை யாரோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, இதை வச்சு விஜயை காலி பண்ண நினைக்கிறாங்கங்கிற அந்த விஷயம் மேலோங்கிடுச்சு. சங்கீதாவை இவங்க யூஸ் பண்ணி விஜயை காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. விஜயை அடிப்பதற்காக இவர்கள் கையில் எடுக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் அது பூமராங்காக மாறி அவங்களையே தாக்குது. சொந்த பிரச்சனைக்கே வாய் திறக்க மாட்டேன். ஜனநாயகம் படம் வர மாட்டேது, விவாகரத்து தொடர்பான சர்ச்சை போயிட்டு இருக்கு, எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டாரு. ஒரு நாளைக்கு மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாருன்ற மாதிரி அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது எல்லாமே இந்த திமுக இணைய கூலிப்படைகள், அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இணைய கூலிப்படைகள், இவர்கள் பரப்புகிற கருத்து தான் அது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்களுடைய அந்த விவாகரத்து தொடர்பான சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்குல்ல சார், இது திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம அவரோட பிரைவேட் லைஃப்பை பற்றி நம்ம பெருசாக கமெண்ட் பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. இவரோட அரசியல் லைஃப்பில் அரசியல் வாழ்க்கையில் எதுவும் பின்னடைவு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்படுத்தாது. அதுக்கு ரெண்டு காரணம். விஜயை விட்டுருவோம். பொதுவாகவே இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு திருமணமாகி அந்த ஓராண்டை எட்டி பிடிப்பதே உங்கள் மிகப்பெரிய வாழ்நாள் சாதனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு திருமணம் நடக்குது, ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஆணையோ பொண்ணையோ சந்தித்து அப்புறம் ஹவ் இஸ் மேரேஜ் லைஃப் அப்படின்னு கேட்டால் நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம், நாங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த சமூகத்தை பொறுத்தவரை ஒரு கணவன் மனைவி விவாகரத்து செய்வது ஒரு கலாச்சார அதிர்ச்சி இல்லை, சர்வ சாதாரண விஷயமாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டிலே ஒரு திருமணம் நடந்தாலும் இது விவாகரத்தை நோக்கி போகாமல் நல்லபடியாக இவங்க வாழணுமேங்கிற ஒரு கவலை பெற்றோர்களுக்கு வர்றதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. விஜய் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவர் ஒரு சினிமா நடிகர். இன்னொன்று பார்த்திங்கன்னா சங்கீதாவுக்கும் இவருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருக்குது. ரெண்டு பேரும் பிரிந்து வாழ்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நீண்ட காலமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட மக்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அரசல் புரசலாக அப்படி தெரிஞ்சு மக்களுக்கே அது தெரிந்த தகவலாயிடுச்சு. அதனால இன்னைக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தியாக வரும்போது மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தலை. அது மட்டும் தான் பேசு பொருளாக இருக்கு. பத்திரிகையில் அது ஒரு நாள் 2 நாள் பரபரப்பு செய்தி. அதுக்கு அடுத்து இந்த செய்தி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே வந்திருந்தா, அல்லது ஒரு 2 வருஷம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ வந்திருந்தா, திரிஷாவினால் இந்த விவாகரத்து அப்படிங்கிற அந்த விஷயம் பெண்கள் மத்தியில் விஜய் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும். என்னடா அது, இந்த பையனை நான் எப்படியோ நினச்சேன், இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு அவங்க மக்கள் அவர் மீது கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இதை அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்கங்கும் போதே மக்கள் எல்லாமே அப்படி உஷாராயிட்டாங்க. அடடா, இது கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனையை யாரோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, இதை வச்சு விஜயை காலி பண்ண நினைக்கிறாங்கங்கிற அந்த விஷயம் மேலோங்கிடுச்சு. அப்போ விஜய் மேலே நியாயமாக வர வேண்டிய கோபமும் கூட வராமல் இந்த பாரு அந்த பையனை எப்படியெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க பாருங்கிற அப்படி ஒரு அனுதாபமாக மாறிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் இந்த விவகாரம் விஜய்க்கு எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த கரூர் சம்பவமே பார்த்தாங்கன்னா விஜய்க்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அரசியல் ரீதியாக அவர் ரொம்ப தோத்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதனால மகளிர் வாக்குகளும் குறையும் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க சார். ஆனால் நான் பர்சனலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த மீடியாவில் இருக்கோம், இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்ன பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும். அது நம்ம பொதுவெளியில் பேசவில்லை என்றாலும் இதெல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும் தான். அதுக்கப்புறம் இந்த செய்தி வெளியில் வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளனா நான் பெண்களுடைய பல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு நிறைய பெண்கள் கிட்ட பேசினேன்.
நமக்கு நட்பில் இருக்கிற. அதில் பாருங்கள், ஒரு பெண் கூட விஜய்க்கு எதிராகவே கருத்து சொல்லலை. அதுதான் பெரிய ஆச்சரியம். இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற பெண்களோட எல்லாம் நான் பேசுகிறேன். ஏன்னா வலைப்பேச்சுக்கு உலகம் முழுக்க வந்து ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகைகள் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எல்லாருமே அப்படி சொல்லி வச்ச மாதிரி சொன்ன விஷயம் என்னென்னா, சங்கீதாவை இவங்க வந்து யூஸ் பண்ணி விஜயை காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெண்மணி சொன்னது எனக்கு இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்காக சங்கீதாக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு தெரியலலாம் பேசுனாங்க. அது நிச்சயமாக உண்மையாக இருக்காது. ஆனால் மக்களுடைய பார்வையில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதனால் விஜயை அடிப்பதற்காக இவர்கள் கையில் எடுக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் அது பூமராங்காக மாறி அவங்களையே தாக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கரூர் சம்பவமே இருக்கட்டும், அந்த கரூர் கூட்ட நெரிசலில் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தி வெளியான 1 மணி நேரம் விஜய் மேலே எல்லாருக்குமே ஒரு கோபம் வந்தது. அதில் மாற்றமே இல்லை, நமக்கு உட்பட. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே நடந்த பல்வேறு விஷயங்கள், செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் நின்னது, திமுக ஆம்புலன்ஸுகள் பறந்தது, அவர்களுடைய அந்த பேனரோட போனது, அந்த ஆம்புலன்ஸ் போய் வேற இடத்துல யூட்டர்ன் அடிச்சுட்டு வந்தது, கண்ணீர் நாடகம், இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, அடடா இது வெறும் விபத்து இல்லை போல இருக்கே அப்படிங்கிற எண்ணம் வந்து விஜய் மீதான கோபம் தணிந்து அது அனுதாபமாக மாறிடுச்சு. அது வந்து தேர்தல் நேரத்தில் ஆதரவாக மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சார், எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு பண்பு நான் விஜய் அவர்கள்ட்ட பார்க்குறேன் சார். என்னன்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு கூலாக ரொம்ப சைலண்டாக ஹேண்டில் பண்ணுறாரு சார். அது எப்படி சார் இவரால் அது இருக்க முடியுது? அதான் விஜயினுடைய இயல்பு. அது விஜய் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அரசியல் மேடைகளில் பேசுகிற விஜய்ங்கிறது பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக ஏற்பட்ட மாற்றம் தான் அது. நார்மலாக விஜய் வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானவர், ரொம்ப ரொம்ப சங்கோஜி. அவர் யார்கிட்டையுமே வந்து 10 வார்த்தை கூட அப்படியே தொடர்ந்து பேச மாட்டார். 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசுவார். அப்புறம் எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட ஒரு நிதானம் இருக்கும். இப்போ இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றுக்கும் விஜய் கருத்து சொல்லணும், விஜய் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து அவருடைய இயல்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் வேறு, அரசியல் வாழ்க்கை வேறு. இதை கொண்டாந்து அரசியலுக்கு ஆதாயம் தேடுவதற்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ உதாரணத்துக்கு ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? விஜயினுடைய அரசியலுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இது நடிகர் விஜயுடைய பிரச்சனை, இது அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அது குறித்து அவர் இன்னும் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த விவாகரத்து விஷயம் கூட அவர் வந்து வாயை திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். அதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சொந்த பிரச்சனைக்கே வாய் திறக்க மாட்டேன், ஜனநாயகம் படம் வர மாட்டேது, விவாகரத்து தொடர்பான சர்ச்சை போயிட்டு இருக்கு, எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டாரு, ஒரு நாளைக்கு மக்களுக்கு எப்படி குரல் கொடுப்பாருன்ற மாதிரி அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க சார். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா மக்களுடைய விமர்சனம் கிடையாது. அது எல்லாமே இந்த திமுக இணைய கூலிப்படைகள், அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இணைய கூலிப்படைகள், இவர்கள் பரப்புகிற கருத்து தான் அது. அவரை பாருங்க, என்னோட தனிப்பட்ட விஷயத்தை நான் உங்கள் மண்டையில் திணிக்க மாட்டேன், அதை உங்கள் பிரச்சனையாக நான் வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேன்னு அவர் உறுதியாக இருக்கார். இது ஒரு நாகரிகமான பண்பு தானே. அதை வந்து தப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நாளைக்கு அவர் நீங்கள் அதிகாரத்தில் உட்கார வைங்க, அன்னைக்கு அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம அது குறித்து பேசலாம். இன்றைக்கே நீங்கள் யூகமாக வந்து பேசுகிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதுக்கடுத்து அவருடைய மனைவி விவாகரத்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க. எங்கே முன் வச்சுருக்காங்க? நீதிமன்றத்தில். அப்போ விஜய் எங்கே பதில் சொல்லணும்? நீதிமன்றத்தில் தான். உங்கள்கிட்ட எதுக்கு பதில் சொல்லணும்? புரியுதா இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இதில் வந்து கிளியர் கட்டாக இருக்கார். ஆனால் இந்த என்ன சொல்கிறது, அக்கப்போர்களுக்கு பழகின இந்த கூட்டம் தான் இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை சார், நீங்கள் வந்து சினிமா கலைஞர்கள்ட்ட கூட ஒரு தொடர்பில் இருக்கீங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி சார் இருக்குது? இந்த வாட்டி விஜய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்காங்களா? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சினிமாக்காரர்களுடைய மனநிலை என்னென்னா, விஜயினுடைய அந்த உயரம் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பல பேருக்கு வைத்தறிச்சலை கொடுத்ததுங்கிறது தான் உண்மை. அது உண்மைதான். அது இப்போ விஜயினுடைய சமகாலத்தில் நடித்த ஒரு ஹீரோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், நம்ம கூட தான் இந்த பையன் நடிக்க வந்தான், இவன் இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டான், நம்ம இங்கேயே இருக்கமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ விஜய் வந்து மனசார கூட அவங்க வந்து ஆதரிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் செய்த தவறு என்ன அப்படின்னா, எல்லாரோடையும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த விஜய் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி ஒதுங்கிட்டார். விஜய் வந்து யாருமே சந்திக்க முடியாது, ஒரு சினிமாக்காரங்க அவரை மீட் பண்ணணுன்னாலும் மீட் பண்ண முடியாது. என்ன அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போனதும் பல பேருக்கு வந்து ஒரு வைத்தறிச்சலை, தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால 2 காரணம் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாரும் மட்டும் எல்லார்கிட்டையும் வந்து மிங்கிளாக இருந்தோம் அப்படின்னோம்னா அது வந்து ஒரு
சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்புறம் அதுக்கே நம்மளுடைய முழு நேரத்தையும் செலவு பண்ணணும். அப்போ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துருவோங்கிறது கூட அவர் அந்த எடுத்த முடிவுக்கு காரணமாக இருக்கும். இன்ஃபேக்ட் விஜய் ஆரம்பத்தில் மீடியாக்களோட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஒவ்வொரு வருடமும் மினிமமாக ஒரு 2 தடவை 3 தடவை மீட் பண்ணிடுவார். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி விருந்து நடக்கும். அவரே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிமாறுவார். நீங்க போயிருக்கீங்களா சார்? நானும் ரெகுலராக போயிருக்கேன். என்ன அவர் அழைப்பில் வந்து நிச்சயமாக நம்ம இருப்போம். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிற ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் அவங்க அப்பா 2 பேரும் மாறி மாறி உபசரிக்கிறதுல நமக்கெல்லாம் திக்குமுக்காடி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்த விஜய் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீடியாவிடமிருந்தே ஒரு நகர்ந்து வந்து ஒரு டிஸ்டன்ஸ். அது ஏன் சார் அந்த காரணம் வந்து? இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா மீடியாவும் பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆயிடுச்சு. அது அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கீங்கிறதுனால நான் உங்களோட நட்பாக இருக்கேங்கும் போது அந்த நட்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுத்து இயங்கணும். ஆனால் மீடியாவில் உள்ள பல பேர் பார்த்திங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஸோ இதன் காரணமாக கூட அவர் நகர்ந்திருக்கலாம். இன்னொன்று, விஜய் வந்து சின்ன பையன் இல்லை, அவர் 50 வயசு கடந்தவர். அவருக்குன்னு ஒரு பக்குவம் புரிதல்லாம் இருக்குது. அதனால் அவருக்கு நியாயம் என்று பற்றதை அவர் செஞ்சுருக்காரு. அதனால் அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தில் விஜயுடைய கேரக்டர் இருந்ததுனால இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவர் மீது அதிருப்தியும் உண்டு, ஆதரவு மனநிலையும் உண்டு. அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி விஜய் ஒரு அரசியல் கட்சியாக வந்து திமுகவுக்கு எதிராக இயங்கும்போது இங்கே இருக்கிற சினிமாக்காரங்கள்லாம் அப்படி பயந்து நடுங்கி அவருக்கு ஆதரவாக பேசுவதற்கே தயங்குறாங்க. அதாவது பொதுவெளியில் என்னென்னா, இப்போ நம்ம விஜயை ஆதரித்து பேசினோம்னா திமுக நம்ம மேலே கோவப்படும். நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ரெட் ஜெயின் மூலமாக இடையூறு பண்ணுவாங்க. அதன் காரணமாகவும் விஜயினுடைய ஆதரவை இவங்க வெளிப்படையாக பேசாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து ஓட்டில் கன்வெர்ட் ஆகும்ல சார்? மனசளவில் வந்து பயம் இருக்கும், வெளியில் பேசினா தான் பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை வந்து நாளைக்கு விஜய்க்கு ஆதரவாக வந்து வாக்குப்பட்டியில் நிச்சயமா அதில் மாற்றம் இல்லை. அங்கே என்ன ஒர்க் அவுட் ஆகுனா, நம்ம சினிமாக்காரர் அரசியலுக்கு வந்திருக்காரு, நம்ம சினிமாவை சேர்ந்த ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போடணுங்கிற அந்த மனநிலை அப்போ வரும். அது வந்து எல்லா காலத்துலேயும் வந்திருக்கு. விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது சினிமாக்காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலே அது நடந்திருக்கு. நிச்சயமாக அந்த இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு வெளிப்படையாக முக்கியமாக அந்த தேர்தல் நேரத்திலும் கூட இவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசுவதற்கு வந்து தயாராக இல்லை. இறுதியாக வந்து தாவேகா இந்த எலெக்ஷன்லேயும் இந்த டிஎம்கேக்கு வந்து என்ன மெசேஜ் சொல்ல போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதுசாக இருக்குது இந்த எலெக்ஷன். அதாவது பார்த்திங்கன்னா, இது நாள் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் களம்ங்கிறது வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி விஜய் வந்ததால் அந்த தேர்தல் பேட்டனே வந்து மாறப்போகுது. இன்றைக்கி திமுக எந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம், அதுதான் அவங்களுடைய ஒரே தைரியம். இன்றைக்கி வந்து தாவேகாவை இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது, விஜய் இவ்வளோக்கு விமர்சனம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் பேடு கட்சிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டு அது ஒரு பக்கம் கூட்டணியாக இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீண்ட நாள் கூட்டாளி காங்கிரஸ் எனக்கு அதிகாரத்தில் பங்கு தரலைன்னா நான் அங்கே போயிடுவேன்னு சொல்லுது. நியாயமாக திமுக பயப்படணும். ஆனால் இவங்க பயப்படாமல் போனால் போ அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. என்ன காரணம்னா, தேமுதிக நம்ம கூட்டணியில் இருக்குது, என்ன ஓபிஎஸ் வந்துட்டார், இதை வச்சு ஜெயிச்சிருவோங்கிறது இல்லை. இது எல்லாமே சும்மா ஏமாற்றுவதற்கான அலையன்ஸ் தான். இவங்களுக்கெல்லாம் எந்த தொண்டர் பலமும் இல்லை, மக்கள் செல்வாக்கும் கிடையாது. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு தைரியமாக இருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கும், நம்ம நினச்சோம்னா 234 தொகுதியிலையும் ரொம்ப ஈஸியாக பட்டுவாடா பண்ணிடலாம், அது நமக்கு வெற்றியை தேடுத்தருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது அப்படியே மாறப்போகுது. நீ எத்தனை பணம் கொடுத்தாலும் மக்கள் வந்து பணத்துக்கு மயங்க மாட்டார்கள்ங்கிற ஒரு உண்மையை இந்த தேர்தல் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு வந்து. அப்போ விஜய் அவர்கள் மேல இருந்த அந்த அச்சம் காரணமாக தான் வரவங்க போறவங்க எல்லாரும் அறிவாலயம் பக்கம் வந்தா வா 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 கூட்டணிக்கு வான்ற மாதிரி இழுத்துட்டு இருக்காரு. நிச்சயமாக அதுல எந்த மாற்றமே இல்லை. நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக விஜயை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல. உதயநிதி ஸ்டாலின் ஒரு தடவை என்ன சொன்னாரு, நான் சினிமா செய்தியெல்லாம் படிப்பதில்லைன்னு சொன்னார். ஸோ விஜயை பார்த்தீங்கன்னா எதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய்க்கு உள்ள செல்வாக்கை பார்த்துட்டாங்க. அவர் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போகிறாரு, எத்தனை மக்கள் திரண்டாங்க, கரூரில் என்ன நடந்தது, இதெல்லாம் பார்த்த பிறகு தான் அடடா நம்ம இவர் வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டோம், இவரால் தான் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதற்கான தடுப்பாட்டத்தை தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தா தேமுதிகக்கெல்லாம் 1% வாக்குகள் கூட கிடையாது. அதுவும் நீங்கள் திமுக பக்கம் போனதுனால பிரேமலதா குடும்பத்தை தவிர யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஆனாலும் என்ன, அந்த 1 ரூபா 2 ரூபாயை உண்டியலில் சேர்க்குற மாதிரி 0.5%, 1/2%, 4 ஓட்டு 5 ஓட்டையெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு
திமுக சென்றதற்கே அந்த விஜய் மீதான அச்சம் தான் காரணம். அங்க இவ்வளவு பிரிக்கிற அந்த 100 ஓட்டை கூட நமக்கு ரொம்ப முக்கியமா படுதுன்றத முதல்வர் புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நிச்சயமா அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த மாதிரியான சின்ன சின்ன வித்தியாசத்துல தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட போகுது. அதை நம்ம லூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதையும் மீறி விஜய் ஜெயிப்பார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள நிலவரமா இருக்கு. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி.